பெங்களூருவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கப்பன் பூங்கா கப்பன் பார்க் நகரின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகும். இதன் சிறப்பம்சங்கள் மற்றும் வரலாறு குறித்து இங்கே காணலாம். முக்கிய தகவல்கள். அதிகாரப்பூர்வ பெயர் ஸ்ரீ சாமராஜேந்திர பூங்கா, ஸ்ரீ சமராஜேந்திர பார்க். பரப்பளவு சுமார் 300 ஏக்கர். நிறுவப்பட்ட ஆண்டு 1870ஆம் ஆண்டு. அப்போதைய மைசூர் ராஜ்யத்தின் தலைமை பொறியாளர் ரிச்சர்ட் சாங்கி என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. நீங்கள் அங்கு பார்க்க வேண்டியவை: 1. அட்டார கச்சேரி பூங்காவிற்கு எதிரே உள்ள சிவப்பு நிற கட்டிடம். இது கர்நாடக உயர்நீதிமன்றமாக செயல்படுகிறது. 2. அரசு அருங்காட்சியகம். இந்தியாவின் பழமையான அருங்காட்சியகங்களில் இதுவும் ஒன்று. 3. விஸ்வேஸ்வரையா தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம். அறிவியலில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஏற்ற இடம். 4. குழந்தைகளுக்கான பால்பவன். இங்கே சிறுவர்கள் விளையாட இடங்களும் டாய் ட்ரெயின் வசதியும் உண்டு. 5. சிலைகள். விக்டோரியா மகாராணி, எட்வர்ட் மன்னர் மற்றும் சர்மார் கப்பன் ஆகியோரின் சிலைகள் இங்கே உள்ளன. பூங்காவின் சிறப்புகள். பெங்களூருவின் நுரையீரல். ஆயிரக்கணக்கான மரங்கள் மற்றும் அரிய வகை தாவரங்கள் இருப்பதால் இது நகரின் காற்று தூய்மைக்கு பெரிதும் உதவுகிறது. நடைப்பயிற்சி. அதிகாலையில் நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கும் யோகா செய்பவர்களுக்கும் இது ஒரு சொர்க்கம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படுவதால் மக்கள் சுதந்திரமாக உலா வரலாம். நாய் பூங்கா டாக் பார்க். வார இறுதிகளில் செல்ல பிராணிகளை அழைத்து வருபவர்களுக்காக தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நேரம் மற்றும் கட்டணம். நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. நுழைவு கட்டணம். பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது. ஆனால் அருங்காட்சியகம் மற்றும் பால்பவனுக்கு தனி கட்டணம் உண்டு. இந்த பூங்கா நகரின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியான சூழலை தருவதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு மிகவும் பிடித்தமான இடமாகும். கப்பன் பார்க் செல்வதற்கு எளிதான போக்குவரத்து வழிகள் அல்லது அங்குள்ள குறிப்பிட்ட இடங்களைப் பற்றி மேலும் ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டுமா?